அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபக்கத் கால அல்லாஹு தஆலா ஃபீ கலாமிஹில் கதீம் வல் ஃபுர்கானில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன் அஹ்சன்தும் அஹ்சன்தும் லி அன்ஃபுசிக்கும் வ இன் அஸஅதும் ஃபலஹா. ஆமன்னா பில்லாஹ் ஸதகல்லாஹு மௌலானல் அலியுல் அலீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மது திப்பில் குலூபி வ தவாயிஹா வ ஆஃபியத்தில் அப்தானி வ ஷிஃபாயிஹா வ நூரில் அப்சாரி வ தியாயிஹா வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லிம். அன்புக்குரிய பெரியோர்களே, புத்தாண்டு துவங்கிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். இந்த காலத்தை நாம் நல்ல முறையிலே பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கடந்த வாரத்தில் நாம் குறிப்பிட்டோம், ஆண்டுகள் அதிகரிக்கின்றன, நம்முடைய வயதுகள் குறைந்து போகின்றன. சுய பரிசோதனை செய்ய வேண்டிய அவசியத்திலே நாம் இருக்கிறோம். நாளுக்கு நாள் நம்முடைய செயல்பாடுகள், அமல்கள், இபாதத்துகள், வணக்க வழிபாடுகள் அதிகரிக்குமாறு நாம் பார்த்து கொள்ள வேண்டும். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கவலை தெரிவித்திருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் சூரியன் உதிக்கிறது, அந்த நாளிலே என்னுடைய அமல் அதிகமாக வேண்டும். அப்படி அதிகமாகவில்லை என்றால் அந்த நாள் எனக்கு துக்க நாளாக, கவலை தரும் நாளாக இருக்கிறது என்று சொன்னார்கள். உங்களுக்கு கவலை தரும் நாள் எது என்று நம்மிடத்தில் கேட்டோம் என்றால், நாம் ஏதாவது நஷ்டப்பட்டிருந்தோம் என்றால் அதை பற்றி நாம் சொல்லி கொண்டிருப்போம். பொருளாதார ரீதியாக நான் நஷ்டமடைந்திருக்கிறேன், குடும்ப கவலைகளே நான் இருந்திருக்கிறேன், நண்பர்கள் உறவினர்கள் என்னை விட்டும் போய்விட்டார்கள் என்றெல்லாம் நாம் நம்முடைய கவலையை வெளிப்படுத்துவோம். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி கவலையை வெளிப்படுத்துகிறார்கள்? ஒவ்வொரு நாளும் என்னுடைய அமல்கள், இபாதத்துகள் அதிகரிக்க வேண்டும். அப்படி அதிகரிக்காவிட்டால் அந்த நாள் எனக்கு கவலை தரும் நாள் என்று குறிப்பிட்டிருக்கிறார்களே, சற்று யோசிக்க வேண்டும். தினமும் நம்முடைய ஆகிரத்துக்கான அமல்கள் அதிகரிக்குமாறு நாம் பார்த்து கொள்ள வேண்டும். ஏதாவது ஒரு நற்காரியங்களில், நற்பணிகளில் அல்லது உலக சம்பாத்தியங்களில், ஹலாலான சம்பாத்தியங்களில் நாம் ஈடுபட்டவாறு இருக்க வேண்டும். நமக்கும் பயன் வேண்டும், நம் குடும்பத்தினருக்கும் பலன் வேண்டும், உற்றார் உறவினர்கள், அண்டை அயலார் அனைவருக்கும் பலன் வேண்டும். அந்த ஒரு உழைப்புகளிலே, முயற்சிகளிலே நாம் எப்போதும் ஈடுபட்டவாறு இருக்க வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய வெறுப்பை ஒரு முறை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். ஒரு மனிதன் தீனுக்கும் துன்யாவுக்கும் பயனற்றதாக அவன் தம்முடைய காலத்தை கழித்து கொண்டிருந்தால் அவனை நான் பார்க்கவே வெறுக்கிறேன் என்று சொன்னார்கள். அவனால் தீனுக்கும் பயனில்லை, அவனிடத்திலே தீன் இல்லை, துன்யா அடிப்படையிலேயும் எந்த ஒரு பலனும் இல்லை. நேரம் காலத்தை அவன் வீணாக்கி கொண்டிருக்கிறான், பயனற்றதாக அவன் கழித்து கொண்டிருக்கிறான். பார்க்கவே எனக்கு வெறுப்பாக இருக்கிறது என்கிறார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த அளவுக்கு அவர்கள் தங்களுடைய மனத்தாங்கலை வெளிப்படுத்த என்ன காரணம்? ஆம், அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, வல்ல அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த ஆயுள் இருக்கிறதே, அது ஒரு மாபெரும் அருட்கொடையாக இருக்கிறது. காலம் இருக்கிறதே, அது அல்லாஹ் அளித்த ஒரு சிறந்த சன்மானமாக இருக்கிறது. நல்ல முறையிலே நாம் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் குர்ஆனிலே அல்லாஹ் 17ஆம் அத்தியாயத்திலே குறிப்பிடுகிறான். இன் அஹ்சன்தும் அஹ்சன்தும் லி அன்ஃபுசிக்கும். நீங்கள் நன்மை செய்தீர்கள் என்றால் உங்களுக்கே நீங்கள் நன்மை செய்கிறீர்கள். வ இன் அஸஅதும் ஃபலஹா. தீமை செய்தீர்கள் என்றால் அதனுடைய விளைவும் உங்களைத்தானே தாக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். உங்களுக்கு நீங்களே நன்மை செய்து கொள்கிறீர்கள், உங்களுக்கு நீங்களே தீமையும் செய்து கொள்கிறீர்கள். தப்பு செய்தால், பாவம் செய்தால்
யோசிக்க வேண்டும் அருமை சகோதரர்களே, பெரியோர்களே. நம் மூலம் நன்மை வெளிப்படுவது நல்லதா, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் தீமை வெளிப்படுவது நல்லதா? எந்த தீமைகளும் வெளிப்படாமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். எந்த பாவச் செயல்களும் நம் மூலம் உருவாகாமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். நம்முடைய இஸ்லாமிய நம்பிக்கை இருக்கிறதே ஒரு பரிசுத்தமான நம்பிக்கை. என்ன? வானவர்கள் மலக்குமார்கள் நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயல்பாடுகளையும் பதிவு செய்தவாறு இருக்கிறார்கள். மாற்று மதத்தாரிடத்தில் அந்த நம்பிக்கை இருக்கிறதோ இல்லையோ, உண்மையான முஸ்லிம்களிடத்தில் அந்த நம்பிக்கை இருந்தாக வேண்டும் என்பது அது இறைமறை கொள்கையாக இருக்கிறது. அவர்கள் நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயல்பாட்டையும் பதிவு செய்தவாறு இருக்கிறார்கள். குர்ஆனில் நாம் 12ஆம் அத்தியாயத்தில் ஓதுகின்றோமா இல்லையா? வஇன்ன அலைக்கும் லஹாஃபிதீன் கிராமன் காத்திபீன யஅலமூன மா தஃஅலூன். கண்ணியமான பதிவாளர்கள் உங்கள் மத்தியிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய அமல்களை செயல்பாடுகளை பாதுகாக்கின்ற பாதுகாவலர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் இரகசியமாகவோ பரகசியமாகவோ என்ன செய்தாலும் அதை அவர்கள் நன்கு அறிகிறார்கள். யாருக்கு தெரிய போகிறது என்று யாரும் நினைக்க முடியாது. நாம் சில இரகசிய தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அது நமக்கும் சம்பந்தப்பட்டவர்களுக்கும் தானே தெரியும், மூன்றாம் அவருக்கு தெரிய போவதில்லை என்று மட்டும் நீங்கள் நினைக்காதீர்கள். உங்களுடன் கூடவே மலக்குமார்கள் இருக்கிறார்கள், கிராமன் காத்திபீன் இருக்கிறார்கள். உங்களுடைய எல்லா செயல்பாடுகளையும் அவர்கள் பதிவு செய்தவாறு இருக்கிறார்கள். இது யதலக்கல் முத்தலக்கியானி அனில் யமீனி வானி ஷிமாலி கயீத் மா யல்ஃபிது மின் கவுலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத் என்கிற ரகீபா அதீத் என்கிற அந்த மலக்குமார்கள் நம் வலப்பக்கம் இடப்பக்கம் நாம் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் பதிவு செய்கிறார்கள். நம்முடைய ஒவ்வொரு செயல்பாட்டையும் பதிவு செய்கிறார்கள். இந்த அச்சம் இருக்க வேண்டும் அன்பான பெருமக்களே. நம்முடைய கண்ணுக்கு அவர்கள் புலப்படாதவர்களாக இருக்கலாம், தெரியாதவர்களாக இருக்கலாம். சிசிடிவி கேமராவெல்லாம் தோற்று போய்விடும். ஆனால் இவர்கள் நம் கூட இருந்து மறைவாக இருந்து நம்முடைய ஒவ்வொரு செயல்பாட்டையும் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அவ்வப்போது சுய பரிசோதனை செய்து கொண்டே இருக்க வேண்டும். எந்த நோக்கத்துக்காக இந்த உலகத்தில் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம்? அந்த நோக்கம் இருக்கிறதா இல்லையா? இலக்கு மாறாமல் நாம் பயணப்பட்டு கொண்டிருக்க வேண்டும். நம்முடைய செயல்பாடுகளை அனுதினமும் நாம் பரிசீலிக்க வேண்டும். அருமை சகோதரர்களே, இரவிலே நாம் படுக்க போகிறோம், உறங்க போகிறோம். உறக்கத்துக்கு முன்னாலே ஒரு அரை மணி நேரம் டைம் ஒதுக்க வேண்டும். இன்று காலை கண் விழித்ததிலிருந்து நாம் என்ன பேசினோம், எப்படி செயல்பட்டோம், நம்முடைய வார்த்தைகளில் தாறுமாறான வார்த்தைகள் ஏதும் பேசிவிட்டோமா, இல்லை நளினமாக தான் நாம் பேசினோமா, இனிய இதமான வார்த்தைகளைத்தான் நாம் பேசினோமா, தடித்த வார்த்தைகள் ஏதும் நாம் பயன்படுத்தி விட்டோமா? நாம் சுய பரிசோதனை செய்ய வேண்டும். அப்போதான் அன்பான பெருமக்களை நம்மை நாமே திரித்து கொள்ள முடியும், உயர்த்தி கொள்ள முடியும். மக்களுடைய மதிப்பை பெறுவது மட்டுமல்ல, வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீனிடத்திலேயும் கபூலியத்தை, அங்கீகாரத்தை நாம் பெற முடியும். யா ஐயுகல் இன்சான் மா கர்ரக பி ரப்பிக்கல் கரீம் அல்லதி ஹலகக ஃபஸவ்வாக ஃபஅதலக் ஃபி ஐயி சூரத்தின் மாஷா ரக்கபக். குர்ஆனிலே அல்லாஹ் கேட்கிறான், மனிதனே, கண்ணியமிக்க உம்முடைய ரப்பு விஷயத்திலே உம்மை ஏமாற்றியது எது? அவனை வணங்காமல், அவனுக்கு கட்டுப்படாமல், அவனுடைய போதனைகளை செவி ஏற்காமல் உம்மை ஏமாற்றியது எது? அவன்தானே உம்மை படைத்தான், சீராக்கினான், செம்மைப்படுத்தினான். அவன் எப்படி விரும்பினானோ அத்தகைய அழகிய தோற்றத்தில் உம்மை படைத்திருக்கிறானே, யோசிக்க மாட்டாயா என்று அல்லாஹ் கேட்கிறான். கேள்வியாக கேட்கிறான். யா ஐயுகல் இன்சான் மா கர்ரக பி ரப்பிக்கல் கரீம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு சுவாலாக கேட்கிறான். நமக்கு அல்லாஹ் என்ன குறை வைத்திருக்கிறான்? அழகிய உறுப்புகளை தந்திருக்கிறான், தோற்றத்தை தந்திருக்கிறான். ஃபி ஐயி சூரத்தின் மாஷா ரக்கபக். எந்தெந்த உறுப்புகளை எங்கெங்கே பொருத்த வேண்டுமோ
என்ன ஒரு நேர்த்தியோடு பொருத்த வேண்டுமோ பொருத்திருக்கிறான். ஒரு விரலை எடுத்துக்கொண்டால் அந்த விரலை நெகம் இல்லாவிட்டால் நம்மால் செயல்பட முடியுமா? யோசித்து பார்க்கிறோம். நெகம் இருந்தால்தான் அந்த விரலே செயல்பட முடியும். கண்களுக்கு இமை தேவை, புருவங்கள் தேவை. பார்ப்பதற்கு நமக்கு சாதாரணமாக தெரிகிறது. அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, நம்முடைய மேனியிலே எந்தெந்த உறுப்புகளை எப்படி எப்படி பொருத்த வேண்டுமோ பொருத்தியதற்கான அந்த ஹிக்மத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் இதையெல்லாம் நாம் யோசித்து ஒரு சுய பரிசோதனை செய்ய வேண்டும். பரிசோதனை செய்வதோடு நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த உலகத்துக்காக வேண்டி மட்டும் நாம் வாழக்கூடாது, ஆகரத்துக்காக வேண்டியும் வாழ வேண்டும். உலகத்துக்காக வேண்டி மட்டும் நாம் வாழ்ந்தோம் என்றால், உலக பேராசை பிடித்து பித்து பிடித்து காசு பணம் சம்பாதிப்பதிலேயே முழு கவனம் செலுத்தி வணக்க வழிபாட்டை நாம் புறம் தள்ளிவிட்டோம் என்றால் விளைவு என்ன ஆகும்? அதே சூரா பனி இஸ்ராயிலே அல்லாஹ் பேசுகிறான். மன் கான யுரீதுல் ஆஜிரத் அஜ்ஜல்னா லஹு ஃபியா மானஷா லிமன் நுரீது. யாருக்கு இந்த உலகம் வேண்டுமோ நாம் அவர்களுக்கு அதை தீவிரப்படுத்தி கொடுத்து விடுவோம், அவர் விரும்பியவாறு. பின்பு சும்ம ஜஅல்னா லஹு ஜஹன்னம், ஜஹன்னத்தை நாம் தயார் செய்து வைத்திருக்கிறோம், நரகத்தை. உலகம் உலகம் என்று வாழ்ந்தார்கள் அல்லவா? ஆனால் வமன் அராதல் ஆகரத்த வசாலாஹ சாயிஹ வஹுவ முஃமின் ஃபஉலாயிக கான சாயிஹும் மஷ்கூரா. மறுமையை விரும்பி எவர் மறுமைக்காக வாழ்கிறாரோ, இம்மையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் புறக்கணிக்க சொல்லவில்லை, உதாசீனப்படுத்த சொல்லவில்லை. இம்மை வாழ்க்கைக்கு வளத்திற்கு தம்முடைய உழைப்பை தருவதோடு மறுமையை மறக்காமல், ஆகரத்தை மறக்காமல், ஆகரத்துக்காக வேண்டியும் யார் முயற்சி எடுத்துக்கொள்கிறாரோ அவருடைய முயற்சி இருக்கிறது நன்றிக்குரிய முயற்சியாக இருக்கிறது. அதற்கான பலனை அவர் கண்டே தீருவான் என்று அருமை சகோதரர்களே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான் என்றால் சுய பரிசோதனை செய்ய வேண்டும். நாம் தராசு தட்டில் இருக்கக்கூடிய அந்த தட்டுக்களை போல் நாம் செயல்பட வேண்டும். இம்மையும் வேண்டும், மறுமையும் வேண்டும். இம்மைக்காக மறுமையை நாம் புறக்கணித்து விடலாகாது. மறுமைக்காக இம்மையையும் புறக்கணித்து விட அல்லாஹ் நம்மை ஏவவில்லை. நமக்காகத்தான் இந்த உலகத்தை அல்லாஹ் படைத்திருக்கிறான். அப்படியானால் நம்முடைய நேரம் காலத்தை அமானிதங்களாக நாம் பயன்படுத்த வேண்டும். அமானிதம் 24 மணி நேரம் ஒரு நாள் சுழல்கிறது என்றால் அந்த நேரங்கள் நமக்கு அமானிதமாக, அந்த அமானிதத்தை முழுமையாக நாம் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்க வேண்டும். அல்லாஹ் அளித்த ஒரு மாபெரும் அருட்கொடை. அல்லாஹ் நமக்கு ஆயுளை தந்திருக்கிறானே, இந்த நேரம் காலத்தை தந்திருக்கிறானே, நாம் இதை அசட்டை பண்ணிவிடக்கூடாது. அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, ஆனால் அதிகமான மக்கள் இந்த விஷயத்தில் கவனமற்று இருக்கிறார்கள், ஏமாற்றத்திற்கு ஆளாயிருக்கிறார்கள். நேரம் காலத்தை நல்ல முறையிலே பயன்படுத்தாமல் அலட்சியமாக அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். விளைவு என்ன ஆகிறது? காலம் கடந்து போனதுக்கு பின்னாலே கண்கட்ட பின்னே என்று சொல்வார்களவா, அந்த உதாரணத்திற்கு ஏற்ப அங்கலாய்க்கிறார்கள், கவலைப்படுகிறார்கள், வேதனையின் விளிம்புக்கே செல்கிறார்கள். அத்தா இதா ஜாஅஹுமுல் மௌத், மரண நேரம் நெருங்கிவிட்டதற்கு பின்னாலே கால ரப்பிர்ஜிஊன், இறைவா என்னை திரும்பவும் உலகத்திற்கு அனுப்பிவை, லஅல்லி ஆமலு சாலிஹா ஃபீமா தரக்து, நான் விட்டு வந்திருக்கிற அந்த செல்வத்திலே நான் சில அறங்களை செய்துவிட்டு வருவேனே, தர்மங்கள் செய்துவிட்டு வருவேனே என்று எப்போது பேசுகிறான் மனிதன்? இறக்க போகும்போது பேசுகிறான். இன்னும் சில நிமிடங்களிலே அவரோட உயிர் பிரிய போகிறது. கடைசி நேரத்திலே ஒரு வார்த்தையை சொல்வார்கள் அல்லவா, அதை நாம் சொல்ல முடியாது, இங்கே ஜும்மா மேடையிலே சொல்ல முடியாது. அவ்வாறு பேசிக்கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் அதற்கு மறுதளிக்கிறான். கல்லா இன்னஹா கலிமத்தும் ஹுவ காயிலுஹா, அதெல்லாம் வெத்து பேச்சு என்கிறான். நடக்கிற காரியமா? நிச்சயமா நடக்காத காரியம். சக்கராத், ரூஹு பிரிய போகிற சந்தர்ப்பத்தில் என் இறைவா என்னை திரும்பவும் உலகத்திற்கு அனுப்பிவை, நான் நன்மைகள் செய்துவிட்டு வருகிறேன் என்று சொல்லுகின்ற அந்த பேச்சுக்கு என்ன மதிப்பு மரியாதை இருக்கிறது?
அன்பு சகோதரர்களே, பெரியோர்களை சற்று யோசித்து பார்க்க வேண்டும். நம் முன்னோர்கள் எப்படி வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள், தங்களுடைய நேரம் காலத்தை எப்படி அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள் யோசிக்க வேண்டும். சரித்திர சாதனையாளர்களாக திகழ்ந்திருக்கிறார்கள். நாம் சாதனை படைக்கிறோமோ இல்லையோ, நம்மால் இயன்ற அளவுக்கு சில உழைப்புகளை கொடுத்தவாறு இருக்க வேண்டும். இப்னு ஜரீர் என்கின்ற ஒரு பேரறிஞர், வரலாற்று ஆசிரியர், சஹாபிகள் தாபியன்களுடைய வரலாறுகளை தினமும் 40 பேஜ் எழுதி 40 ஆண்டுகள் தினமும் 40 பேஜ் தன்னுடைய அந்த அன்றாட வேலைகள் போக அவர்கள் எழுதிய அந்த வரலாற்று நூல் இருக்கிறதே இன்றைக்கும் லைப்ரரியை அலங்கரித்து கொண்டிருக்கிறது. சிறந்த சரித்திர சாதனையாளர்கள் வரிசையில் அவர் இடம்பெற்றிருக்கிறார். ஒவ்வொரு அரபிக் கல்லூரியிலையுமே தஃப்சீருல் ஜலாலைன் என்கிற ஒரு தஃப்சீர் போதிக்கப்படுகிறது. பெரும்பாலான அரபிக் கல்லூரிகளில் 4ஆம் 5ஆம் 6ஆம் ஜும்ராக்களில் 30 ஜுஸுக்களுக்கு விளக்க உரை. அதில் குறிப்பாக இமாம் சுயூத்தி ரஹமத்துல்லாஹி அவர்கள் 15 ஜுஸுக்களுக்கு எழுதியிருக்கிறார்கள் தஃப்சீர். இமாம் மஹல்லி அடுத்து 15 ஜுஸுக்கள். இமாம் சுயூத்தி ரஹமத்துல்லாஹி அவர்கள் அந்த 15 ஜுஸுக்களுக்கு விளக்க உரை 40 நாட்களில். அப்போது அவருடைய வயசு 22 வயசு. 40 நாட்களில் 22 வயசில் 15 ஜுஸுவிற்கு விளக்க உரை எழுதுவது என்றால் எத்தனையோ நூற்றாண்டுகள் கடந்து விட்ட போதும் கூட இன்றைக்கும் அரபிக் கல்லூரிகளிலே அந்த கிதாப் வைத்து போதிக்கப்படுகிறது என்றால், இன்னும் சொல்ல போனால் முழுமையாக முடிக்க முடியவில்லை. அரபிக் கல்லூரியில் இந்த 3 வருஷங்கள் கூட அவ்வளவு விளக்க உரைகள். அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, யோசித்து பார்க்கிறோம். இவர்களெல்லாம் சரித்திர சாதனையாளர்களா இல்லையா? உலகத்தில் எத்தனை சாதனையாளர்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் அதை விவரித்து சொல்ல வேண்டுமா? எத்தனை கண்டுபிடிப்புகள், எத்தனை நூதனங்கள் நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோமே அருமை சகோதரர்களே, பெரியோர்களே. அந்த அளவுக்கு நாம் பெரிய அளவுக்கு நாம் கண்டுபிடிப்புகளில் ஈடுபடுகிறோமோ இல்லையோ, நாம் கொஞ்சம் நம்மளால் இயன்ற அளவுக்கு நம்முடைய நேரம் காலத்தை பயன்படுத்த வேண்டும். காரணம், அவர்கள் நேரங்களில் கிடைக்கிற பரக்கத்துகளை பெற்றார்கள். பரக்கத்து என்று சொல்கிறோமே, எங்கள் ரச்சா எங்களுடைய ஆயுளிலே பரக்கத்து செய், எங்களுடைய நேரங்களிலே பரக்கத்து செய், எங்களுடைய வாழ்நாளிலே பரக்கத்து செய் என்றெல்லாம் நாம் துவா கேட்கிறோமே, அந்த பரக்கத்துகளை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அன்பான பெருமக்களே, யோசித்து பார்க்கிறோம். அவர்களுக்கும் அதே 24 மணி நேரம் தான் நாள் ஒன்றுக்கு, நமக்கும் அதே 24 மணி நேரம் தான். அவர்களுக்கு ஒன்றும் 48 மணி நேரமெல்லாம் கிடையாது. ஆனால் நாம் நம்முடைய 24 மணி நேரத்தை எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம்? எவ்வளவு நேரம் காலம் விரயமாகி கொண்டிருக்கிறது, பயனற்றதாக ஆகி கொண்டிருக்கிறது. கொஞ்சமாவது நாம் கவலைப்பட வேண்டுமே. அந்த நேரங்களை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும்? ஒன்று அது தீனுக்கு பயன்பட வேண்டும், அல்லது துனியாவுக்கு பயன்பட வேண்டும். கடந்த வாரத்திலே புகை வண்டியில் வந்து கொண்டிருக்கிறேன். ஒரு மாற்று மத சகோதரர் என்னிடத்தில் பேசிக்கொண்டே வருகிறார். அவர் ஒரு சிறந்த உழைப்பாளி. பட்டவர்த்திக்கும் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கும் நடுவிலே அவருடைய ஹோட்டல் உணவகம் இருக்கிறது. அதிகாலையிலே 4 மணிக்கு நாங்கள் எழுந்து விட்டோம் என்றால் எங்களுடைய மனைவி மக்கள் எல்லோருமாக சேர்ந்து அந்த ஹோட்டல் நடத்தி கொண்டிருக்கிறோம். காலை டிஃபன் என்னென்ன டிஃபன், மதியம் உணவு என்னென்ன உணவு, இரவு நாஷ்டா என்னென்ன நாஷ்டா, குடும்பமே சேர்ந்து உழைத்து கொண்டிருக்கிறோம். எங்களிடத்தில் எந்த பஞ்சமும் இல்லை, பசியும் இல்லை, பட்டினியும் இல்லை. புதிய புதிய வீடுகள் கட்டியிருக்கிறோம், நிறைய நிலங்களை வாங்கி வைத்திருக்கிறோம். எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் பட்டதாரிகளாக ஆக்கியிருக்கிறோம். ஆனால் இட்லி 2 ரூபாய் தான். அன்றைக்கும் 2 ரூபாய் தான், இன்றைக்கும் 2 ரூபாய் தான். மக்கள், ஏழை மக்கள் மட்டுமல்ல, வசதி படைத்தவர்களும் கூட அதனுடைய சுவையை உணர்ந்து கூட்டம் கூட்டமாக வந்து வாங்கி செல்கிறார்கள். எங்களுடைய தாயார் சொல்லிவிட்டார்கள், பசி இருக்கவும் உணவகம் இருக்க வேண்டும், பிஸ்னஸுக்காக வேண்டி மட்டும் இருக்கக்கூடாது என்று எங்களுடைய தாயார் சொல்லியதன் பேரில் இன்றைக்கும் எங்களுடைய கடையிலே 2 ரூபாய் தான் இட்லி என்று கூறுகிறார்.
எங்களுக்கு எந்த ஒரு குறைபாடும் இல்லை. காரணம், நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் இட்லிகள் வேகின்றன, விளையாகின்றன, எங்களுக்கு என்ன பஞ்சம் என்று கேட்கிறார். நினைத்தால் சாதிக்க முடியாது எதுவுமே கிடையாது. அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, கியாம நாள் நெருங்கிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். இன்னும் கொஞ்ச காலத்தில் கியாம நாள் வந்துவிடும். இன்ஷா அல்லாஹ் பேரப்பிள்ளைகள் இருப்பார்கள், பேரப்பிள்ளைகளாம் இருப்பார்கள். ஆனால் கியாம நாளுடைய அடையாளம் தோன்றிவிட்டது, நிதர்சனமாக தோன்றிவிட்டு விட்டது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அந்த ரிவாயத், ஒவ்வொரு ஆண்டும் அந்த ரிவாயத்தை, அந்த அறிவிப்பை நம்முடைய சமூகத்திலே எடுத்துரைக்கின்ற நடைமுறை இருக்கிறது. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசினார்கள், லா தகூமு ஸாஅ ஹத்தா யதகாரப ஸமான். கியாம நாள் எப்போது வரும் என்றால், காலம் சுருங்கிவிடும். யதகாரப் நெருங்கிவிடும், சுருங்கிவிடும். ஃபதகூனு ஸன கஷ்ஷஹர், ஓராண்டு இன்றைய 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 ஓராண்டு ஒரு மாதம் போன்று. வஷஹுரு, இன்றைய ஒரு மாதம் ஒரு வாரம் போன்று. இன்றைய ஒரு வாரம் ஒரு நாள் போன்று. இன்றைய ஒரு நாள் ஒரு நொடியை போன்றிருக்கும் என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எடுத்துரைத்திருக்கிறார்கள். லா தகூமு ஸாஅ ஹத்தா யதகாரப ஸமான் ஃபதகூனு ஸன கஷ்ஷஹர் வஷஹுர் கல் ஜும்மா வதகுன் ஜும்மா கல் யௌம் வயகுன் ஜும்மா கஸ்ஸாஅ வதகுனு ஸாஅ கல் தர்மத்து பின்னார். ஒரு நாள் ஒரு மணி நேரம் போன்று. ஒரு மணி நேரம் இருக்கிறதே, நாம் தீப்பற்றுவது போன்று, கல் தர்மத்து பின்னார் என்று சொன்னார்கள், நெருப்பு பற்ற வைப்பது போன்று என்று சொன்னார்கள். வீட்டில் நாம் நெருப்பு பற்ற வைக்கிறோமா, இல்லை கேஸ் அடுப்பு மூலமாக, அது எவ்வளோ நேரம் ஆகும்? அவ்வளோ சீக்கிரமாக அந்த ஒரு மணி நேரம் ஒரு நொடியை போன்று மாறிவிடும். அந்த காலகட்டத்தை அடைந்திருக்கிறோமா இல்லையா? ரம்ஜான் கடந்ததே, மறும் ரம்ஜான் வரும், அடுத்த ரம்ஜான் வந்து விட்டதா இல்லையா? ஒவ்வொருத்தருடைய ஆயுளை யோசித்து பாருங்கள். எப்போது பிறந்தோம்? இப்போது நம்முடைய ஆயுள் காலம் என்ன? இவ்வளவு காலம் எப்படி கடந்தது? நாம் பெற்ற பிள்ளைகள், நாம் வளர்த்து ஆளாக்கினோமே, அந்த பிள்ளைகளுடைய வயது என்ன இப்போது? அந்த பிள்ளைகள் பிறந்த போது நாம் வளர்த்த வளர்ப்பு என்ன? இப்போது அவர்கள் நெடுதுயர்ந்து நிற்கிறார்களே, வாலிபமாக நிற்கிறார்களே. காலம் கடப்பது நமக்கு தெரிகிறதா? அன்பு சகோதரர்களே, பெரியோர்களே, கியாம நாள் நெருங்கிவிட்டது. ஆம் ஹஜரத், நாம் பேசிக்கொள்கிறோமா இல்லையா? இப்போதுதான் ரம்ஜான் நம்மை கடந்து போனது, அடுத்த ரம்ஜான் வந்து விட்டது. சற்று யோசிக்க வேண்டும் அருமை சகோதரர்களே, காலம் எப்படிப்பட்டது, அதை நாம் எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை யோசிக்க வேண்டும். குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் முத்தாய்ப்பாக 92 இடங்களிலே எண்ணிக்கையை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் சில படைப்புகளை வைத்து சத்தியமிட்டு சொல்லுகிறான். நாம் அல்லாஹ் மீது சத்தியம் பண்ணுவோம். ஆனால் அல்லாஹ் இருக்கிறானே, சூரியன் மீது சத்தியமாக, சந்திரன் மீது சத்தியமாக, பகல் இரவு, இப்படி 92 இடங்கள். அதிலே அன்பு சகோதரர்களே, 18 இடங்கள் மட்டும் காலத்தின் மீது சத்தியமாக என்கிறான். அல்லாஹுவே ஒன்றின் மீது சத்தியம் பண்ணி பிரமாணம் பண்ணி பேசுகிறான் என்றால் அதனுடைய மகத்துவத்தை நாம் உணர வேண்டும் என்பதற்காக. வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபி குஸ்ர், காலத்தின் மீது ஆணையாக மனிதன் நஷ்டத்திலே இருக்கிறான். ஈமான் கொண்ட நல்ல அமல்கள் செய்து நல்ல விஷயங்களை ஒருவருக்கொருவர் உபதேசித்து கொண்டு பொறுமையையும் உபதேசித்து வாழ்ந்தார்கள் என்றால் அவர்கள் தான் பரக்கத்தோடு இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. குர்ஆனிலே அல்லாஹ் காலத்தின் மீது ஏன் சத்தியம் செய்ய வேண்டும்? அந்த காலம் இருக்கிறதே, அதனுடைய பரக்கத்தை நாம் முழுமையான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதனுடைய மகத்துவத்தை புரிந்து நாம் வாழ வேண்டும். என்ன காரணம்? சிலவற்றை இழப்போம், நம்முடைய வாழ்க்கையில இழப்போம், ஆனால் திரும்ப பெற்று விடுவோம். ஆனால் காலத்தை இழந்தால் மட்டும் அதனுடைய ஒரு பரக்கத்தை திரும்ப பெறுவது என்பது மிகவும் சிரமம். நகைகளை இழப்போம், வீடு வாசல்களை இழக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், பின்பு திரும்ப பெற்று விடுகிறார்கள். சாதாரணமாக நாம் அறிந்த விஷயம்தான், காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது என்று சொல்கிறார்களே. பொன் போன்றது என்று சொல்லுவதை விட அந்த காலத்தின் மதிப்பு தனி மதிப்பு. பொண்ணு இழந்து விட்டாலும் கூட அந்த பொன் கிடைத்து விடுகிறது. அதே சமயத்தில் அது கண்ணுக்கு நிகரானதல்ல, அதை விட உயர்வானதுதான் காலம். இன்னும் சொல்ல போனால் இந்த சொலவடை மூலமாக இன்னொரு விஷயத்தை உணர்த்துகிறார்கள். நீங்கள் உங்களுடைய பொன்னை பார்ப்பதற்காக, அதாவது நகைகளை, அது 1 கிராமமாக 2 கிராமாக ஒரு சின்ன மோதிரமாக இருக்கட்டும்,
அதை பாதுகாப்பதற்காக வேண்டி எத்தனை அடுக்குகளுக்குள்ளே வைத்து நீங்கள் பாதுகாக்கிறீர்கள்? ஒன்று உங்களுடைய வீட்டு லாக்கர் அல்லது பேங்க் லாக்கர், அங்கே வைத்து நீங்கள் பாதுகாக்கிறீர்களே. இந்த பொண்ணை பாதுகாப்பதற்கு இவ்வளவு முயற்சி எடுத்துக்கொள்கிறேன். உங்களுடைய காலத்தை பாதுகாக்க, உங்களுடைய ஆயுளை பாதுகாக்க, உங்களுடைய வாழ்நாளை பாதுகாக்க, அதனுடைய மதிப்பை நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்களா என்பதை உணர்த்தக்கூடியதாகத்தான் அந்த சொலவடை அமைந்திருக்கிறது. அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, நம்முடைய நேரம் காலத்தை பாதுகாக்க வேண்டும். அந்த காலம் நம்முடைய தீனுக்கு பயன்பட வேண்டும், நம்முடைய துனியாவுக்கு பயன்பட வேண்டும், நம்முடைய குடும்பத்திற்கு பயன்பட வேண்டும், நம்முடைய சமுதாய சேவைக்கு பயன்பட வேண்டும். அதற்கு தக்கவாறு நம்முடைய வாழ்க்கையை சீரமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த நியூ இயர் நமக்கு காட்டுகிறது. காலத்தின் அருமையை புரிய வைப்பதற்காக வேண்டி, காலம் அதிகரிக்கிறது, வயசு குறைகிறது என்றால் அதனுடைய கருத்து இதுதான். அதற்கு பெரியார்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். கில்லத்து தாம், கட்டுப்பாடாக உணவு உண்ணுங்கள். கில்லத்துல் மனம், கட்டுப்பாடாக உறக்கம் கொள்ளுங்கள். கில்லத்துல் கலாம், பேச்சை குறையுங்கள். அதே போல கில்லத்துல் இஃப்திலாம், இஃப்திலாத்து பில் அனாம், மக்களோடு அதிகம் கலந்திருப்பதையும் நீங்கள் குறையுங்கள். மக்களோடு நீங்கள் அதிகமாக கலந்திருந்தீர்கள் என்றால் பேச்சு அதிகரிக்க அதிகரிக்க வீணான பேச்சுக்கள் அதிகமாகிவிடும். அதன் காரணமாக நாம் செய்கின்ற இபாதத்துகள், வணக்க வழிபாடுகள்லாம் பழுதாகி போய்விடுமே, நஷ்டமாகி போய்விடுமே. எனவே கில்லத்துல் தாம், கில்லத்துல் மனம், கில்லத்துல் கலாம், கில்லத்துல் இஃப்திலாத்து பின் நாஸ் என்று அன்பு சகோதரர்களே நம் மக்கள் எடுத்துரைத்திருக்கிறார்களே. இந்த வார்த்தைகளை என்றைக்கும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். உணவில் கட்டுப்பாடு, தூக்கத்தில் கட்டுப்பாடு, நம்முடைய பேச்சில் கட்டுப்பாடு. அதே போன்று ஆனால் மக்களோடு கலந்து அதிக நேரம் ஒதுக்குவதை நாம் கட்டுப்பாடு. இந்த 4 இருக்குமானால் இந்த உலகத்திலும் நமக்கு வெற்றி, மறு உலகத்திலேயும் வெற்றி. வெற்றி பெற்ற நல்ல அடியார்கள் கூட்டத்திலே வல்ல அல்லாஹ் நம்ம எல்லோரையும் சேர்த்துக் கொள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.